our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் மத்தேயு 16 அதிகாரம் 18 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் நமக்கு இன்றைக்கு நம்பிக்கை உண்டு. அவர் நம் சரீரத்தையும் ஆவியையும் பலப்படுத்துவார். என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இன்றைக்கு தேவன் உங்கள் மூலமாக தமது ஊழியத்தை கட்டி எழுப்புவார். பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ளாது. பிரியமானவர்களே, செய்யும் ஊழியத்தில் சிரமங்களையும் ஏமாற்றங்களையும் நீங்கள் அனுபவிக்கலாம். தனிப்பட்ட விதத்தில் ஏமாற்றம் அடைந்ததால் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வது கடினமாக தோன்றலாம். ஊழியத்தின் நிமித்தம் நீங்கள் வெட்கத்தையும் நிந்தையையும் அடைந்திருக்கலாம். மற்றவர்கள் உங்களை குறை கூறலாம், அல்லது நீங்கள் பொருளாதாரத்தில் குறைவுபட்டிருக்கலாம். ஆனால் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உன் மூலமாக என்னுடைய ஊழியத்தை கட்டுவேன், உன் மூலமாக என்னுடைய சபையை கட்டுவேன் என்று கூறுகிறார். எலியா தேவனுடைய தீர்க்கதரிசியா இருந்தான். தேசத்தின் ராஜாத்தியான எசபேல் தன்னை கொலை செய்ய இருப்பதை கேள்விப்பட்ட போது அவன் பயந்தான். அவன் அண்டை தேசத்துக்கு ஓடி போனான். நெடுநேரம் ஓடி வனாந்தரத்தை அடைந்து அங்கு ஒரு மரத்தின் கீழ் உறங்கினான். தன்னுடைய வாழ்க்கையும் ஊழியமும் முடிந்து போனது என்று அவன் பயந்தான். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவின் மேல் மனதுருகினார். அவர் அவனிடம் ஒரு தூதனை அனுப்பினார். தூதன் அவனை எழுப்பி, எலியாவே, கர்த்தர் உனக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்திருக்கிறார், சாப்பிடு என்று கூறினான். கர்த்தர் அவனை தேற்றி பலப்படுத்தினார். பிறகு அவன் தேவனுடைய அதிசயங்களை கண்டான். பெருங்காற்றும் பூமி அதிர்ச்சியும் அக்கினியும் வந்தன. தொடர்ந்து தேவனுடைய மெல்லிய சத்தம் எலியாவுக்கு கேட்டது. தேவன் அங்கே இருப்பதை அவை காட்டின. தேவனுடைய மெல்லிய சத்தத்தை எலியா கேட்டான். அவர் தேவன் என்பதை அறிந்து கொண்டான். கர்த்தர், போய் 2 பேரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. எலியாவே, பயத்திலிருந்து எழும்பு, போய் அவர்களை அபிஷேகம் பண்ணு என்று கூறினார். தேவன் அவனுக்கு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படியான நோக்கத்தை அவனுக்காக வைத்திருந்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆகாரத்தாலும் தண்ணீராலும் தம்முடைய அன்பினாலும் பலப்படுத்துவார். உங்களிடம் பேசும்படியும் தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படியும் தம்முடைய வல்லமையினால் எழும்பச் செய்யும்படியும் பெரிய காரியங்களை செய்வதற்காக முன்னேறி செல்லும்படியான பணியினை தருவதற்காகவும் அவர் வருகிறார். பிரியமானவர்களே, உங்கள் மூலமாக ஆண்டவர் தமது ஊழியத்தை கட்டி எழுப்புவார். ஆகவே மனம் தளராதிருங்கள். கடற்கரையிலே பெரிய பெரிய அலைகள் பயங்கரமாக சீறிக்கொண்டு கரையை நோக்கி வேகமாக வரும். கரைக்கு வந்தவுடனேயே ஏதோ ஒரு தெய்வீக சக்திக்கு கட்டுப்பட்டது போல அமைதியாக திரும்ப சென்றுவிடும். 1000 அலைகள் வந்து கரையை மோதியடித்தாலும் கர்த்தர் அவைகளுக்கெல்லாம் ஒரு எல்லையை குறித்திருக்கிறார். அதை தாண்டி வந்து அவை ஜனங்களை மேற்கொள்ளுவதில்லை. அதுபோலவே ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேலும் பயங்கரமான பாதாளத்தின் வல்லமைகள் அலை அலையாய் சோதனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வருகின்றன.
ஆனால் கர்த்தர் ஒவ்வொருவருடைய பட்சத்திலும் இருப்பதினால் அந்த பாதாளத்தின் வல்லமைகள் பலனிழந்து திரும்ப சென்று விடுகின்றன. கர்த்தர் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று வாக்குதத்தம் செய்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் உங்களுக்கு விரோதமாக போராடுகின்றன. ஒருவேளை உங்களுடைய மாம்ச கண்கள் அவற்றை காணக்கூடாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ அவற்றை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அன்று யோபுவை பார்த்து, மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ, மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ என்று கர்த்தர் கேட்டார். அந்த மரண வாசல்களின் வல்லமைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து பாதுகாக்கிறார். தாவீதின் வாழ்க்கையை பாருங்கள். வாழ்நாளெல்லாம் பாதாளத்தின் வாசல்கள் அவரோடு கூட போராடி கொண்டே இருந்தன. மரணத்துக்கும் எனக்கும் ஓரடி தூரம் மட்டுமே இருந்தது என்று தன் அனுபவத்தை குறித்து தாவீது சொன்னாலும் அவர் எப்போதும் தன் நம்பிக்கையை கர்த்தர் மேலேயே வைத்திருந்தார். எசேக்கியா ராஜா ஒரு முறை வியாதிப்பட்டு மரண தருவாய்க்குள் வந்துவிட்டார். மரண வாசல்களும் பாதாளத்தின் வாசல்களும் அவர் மேல் அலையாய் மோதியடிக்கிறதை உணர்ந்தார். அந்த வேளையிலே கர்த்தரை பார்த்து, நான் என் பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் வாசல்களுக்குட்படுவேன் என்று துயரத்துடன் கூறினார். ஆனால் கர்த்தரோ அந்த பாதாளத்தின் வாசல்களுக்குள் அவரை விடவில்லை. பாதாளத்தின் வாசல்கள் அவரை மேற்கொள்ள அனுமதிக்கவில்லை. வெளிப்படுத்துதல் 1:17-18 கூறுகிறது, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். பாதாளத்தின் வாசல்களின் வல்லமைகளை முறியடிக்க தேவன் வானத்தின் வாசல்களையும் சீயோன் வாசல்களையும் திறந்து வைத்திருக்கிறார். யாக்கோபு தன் தரிசனத்திலே வானத்தின் வாசல்கள் திறந்து வைக்கப்பட்டு ஒரு ஏணியால் தரையோடு இணைக்கப்பட்டிருக்கிறதை கண்டார். அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் இருக்கிறதையும் கண்டார். மட்டுமல்ல, அந்த ஏணிக்கு மேலாக கர்த்தர் நின்று கொண்டிருந்ததையும் கண்டார். பிரியமானவர்களே, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்கிறார். அவர் உங்களுக்காக வழக்காடி யுத்தம் செய்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்வதே இல்லை. ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய சபையையும் ஊழியத்தையும் என் மூலமாக கட்டுவதாக வாக்கு கொடுப்பதற்காகவும் பாதாளத்தின் வாசல்கள் என்னை மேற்கொள்ளாது என்று அளித்த நிச்சயத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் புஷ்டி அடைவதற்கு உம்முடைய அன்பும் உம்முடைய வார்த்தையுமே அவசியம். நீர் என் மேல் மனதுருக்கம் கொள்வீர் என்றும் என்னை பலப்படுத்துவீர் என்றும் அதைரியத்தினின்றும் ஏமாற்றங்களிலிருந்தும் என்னை தூக்கி எடுப்பீர் என்றும் நம்புகிறேன். உம்முடைய ஆறுதலின் பிரசன்னம் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்து என்னுடைய சரீரத்தையும் ஆத்துமாவையும் ஆவியையும் பலப்படுத்தும். நீர் எனக்கென்று பெரியதொரு பணியை வைத்திருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன். என்னோடு பேசும் உம்முடைய மெல்லிய சத்தத்தை நான் கேட்டு தெய்வீக பலத்தோடு எழுந்து உம்முடைய மகிமைக்கென்று வல்லமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பிசாசானவன் பயங்கரமான பாதாளத்தின் வல்லமையினால் அலை அலையாய் சோதனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வருகின்றான். ஆனால் அந்த பாதாளத்தின் வல்லமைகள் என்னை மேற்கொள்ளுவதில்லை. ஏனென்றால் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என் பட்சத்தில் நிற்கின்றீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.